ஆண்டுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படை என்னவென்று நம்மால் உணர்ந்து செயல்பட முடியும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதான் சொல்றார், பலியை பார்க்கிலும் இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதனும் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நம்ம பலி கொடுக்கிறத விட அவரை அறிகிற அறிவில் நம்ம வளர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு கூட அவர் சொல்லும் பொழுது 2 பேதுருல வாசிங்கன்னா கடைசியா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்வாரு, அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் அப்படின்னு. அதுல 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ல சொல்வாரு, அவரை அறிகிற அறிவினாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போடுவார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அவர் எழுதும் பொழுது எழுதுகிறார், நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டுருவோம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதுவாரு, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் விரும்புகிறார் என்று. ஏனென்றால் எல்லாரும் தேவனை அறிகிற அறிவை பெறும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனை அறிகிற அறிவே ஒரு மனிதனை கர்த்தருக்குள் நடப்பதற்கு ஏதுவானதாய் மாற்றும். வேதம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்கிறான். அப்ப தேவனை பற்றி தெரிஞ்சாதான் அவனால தேவனுக்குரியவனாக வாழ முடியும். முதல்ல இந்த உலகத்துல ஆண்டவர் படைத்த படைப்புல இந்த மனிதனை மாத்திரம்தான் தேவன் தனது சாயலை படைத்தார். நமது சாயலின்படி நம்ம ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோன்னு உண்டாக்கினார் ஆண்டவர். ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு மனிதனும் படைத்தவரை அறிந்து கொள்ள வேண்டும், சிருஷ்டிகர்த்தாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு எதையெல்லாமோ அறிந்து கொள்வதற்கு அதிக நேரங்களை கொடுக்கிறோம். இன்றைக்கு நிறைய விதமான கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக நடத்துகிற கூட்டங்கள் இருக்கிறதா என்றால் அது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது. உலகத்தை பற்றி அதிகமாக நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை பற்றி எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் சொல்ல முடியல. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அதான். ஆனால் அதே போல பாருங்க, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவருக்கு நிறைய கொடுக்குவாங்க. ஆனா ஆண்டவரை பத்தி அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆண்டவரை பற்றிய அவர் ஆண்டவருடைய பயபக்திக்குரியவர் அல்லது அவர் பரிசுத்தம் உள்ளவர், அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா நான் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. ஆண்டவர் பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறார். தகன பலிகளை பார்க்கிறோம் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறார். தேவனை அறிகிற அறிவு வந்தால் தான் அவனுக்குள்ள ரட்சிப்பே வரும். தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்குள்ள கிருபையை பெருக செய்யும். தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனை அசுத்தங்களுக்கு விலக்கி காப்பாற்றும். தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்குள் சமாதானத்தை பெருக பண்ணும். தேவனை அறிகிற அறிவு அவனை அசுத்தங்களுக்கு விலக்கி காப்பாற்றும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை தரும். இப்படி தேவனை அறிகிற அறிவுல மிக அதிக பலன்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை அறியும் போதுதான் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் இன்றைக்கு அநேகர் அதாவது தாங்களுடைய தயால குணத்தை மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக செயல்படுத்த ஏராளம் உண்டு. நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இதை எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருக்கு நாங்கள் நிறைய கொடுத்துருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்
அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லது நாங்கள் தான் நிறையா கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லப்பட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவைகளை காட்டிலும் நான் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பம் என்பதுதான் இந்த வசனத்தில் சொல்ல. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதிகமாக பலி செலுத்த கொடுப்பாங்க, அநேக தகன பலிகளை செலுத்துவார்கள். பலி செலுத்துறதுல நான் தான் நிறைய செலுத்திட்டேன் அப்படின்லாம் அவர்களுக்குள் ஒரு பெருமைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகள் மேல இல்ல, நீ என்னை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தேவனை அறிகிற அறிவில் பெருகுகிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொண்டு வரும். தேவனை பற்றிய அறிவு அவனிடத்தில் இருக்குமானால் அவன் நித்திய ஜீவனுக்கு நேராக அவனுடைய பார்வை இருக்கும். ஏன்னா தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் அவரை குறித்து, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுறாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றை நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். அதுவரை தவிர நிறைய காரியங்களை அன்னைக்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரை தவிர வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுவார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தேவனை அறிகிற அறிவு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று விட்டேன் என்றார். நாமும் கூட தேவனை அறிகிற அறிவை விரும்புவோம். தேவனை அறிகிற அறிவு உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். தேவனை அறிவதற்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். சகேயு அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறிய விரும்பின பொழுது அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்பட்டது. அவன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது, அவனுடைய குடும்பத்துக்குள்ள மாற்றங்கள் வருகிறது. ஆகவே தேவனை அறிகிற அறிவுக்கு நம்ம விட்டுக் கொடுப்போம்.